ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா புடவை கட்டிட்டு ரெடியாக இருக்கிறான்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஆமாங்க, நாங்கள் இன்றைக்கி நான் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பியாச்சு. அதனால தான் காலையில் வேலையை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குலதெய்வ கோயிலில் போய் சாமி கும்பிட்டா தான் நல்லது நடக்குன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதனால் குலதெய்வ கோயிலில் போய் சாமி கும்பிடணும். நீங்களும் அதாவது மாதத்தில் ஒரு டைமாவது போய் கும்பிடுங்க, இல்லை வாரம் வாரம் கிடச்சா கூட கும்பிடலாம், அதனால தப்பு இல்லை. அதனால் போய் கும்பிட்டு வாங்க. குலதெய்வ கோயிலில் கும்பிட்றது ரொம்ப நல்ல விஷயம். குலதெய்வம் வழிவிட்டால் தான் வேறு சாமியும் வீட்டுக்கு வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் குலதெய்வம் போய் கும்பிட்டு வாங்க. நானும் அன்றைக்கி குலதெய்வ கோயிலுக்கு தான் போயிட்டுருக்குறேன். நீங்களும் போய் குலதெய்வம் கும்பிட்டு வாங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு நல்லது நடக்கிறதெல்லாம் நடக்கும். நமக்கு தடைகளெல்லாம் விலகி போகும். அதனால் நீங்களும் போய் சாமி குலதெய்வக்கு போய்ங்குவாங்க. எந்த தெய்வக்கு போய் கும்பிட்டாலுமே நம்ம குலதெய்வம் அருள் இருந்தால் தான் நமக்கு மற்ற தெய்வங்களும் அருள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நம்ம குலதெய்வம் போய் கோயிலுக்கு போய் விளக்கு போட்டு சாமி மனசார கும்பிட்டு வாங்க. நல்லதே நடக்கும். அதனால் நிறைய பேர் குலதெய்வத்தை ரொம்ப முக்கியமாக கும்பிடுவாங்க. நீங்கள் தெரியாதவங்களன்னா கூட தெரிஞ்சுக்குங்க எந்த கோயில் நம்ம குலதெய்வம்னு. அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய் கண்டிப்பாக கும்பிட்டு வாங்க. கும்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு நல்லதே நடக்கும். அதனால் இப்போ 12 மணியாகவும் கிளம்பிட்டோம். நாங்கள் இன்றைக்கி 2 வீலரில் தான் போகணும். அதனால் பொறுப்பாக இன்னும் வெயில் வர ஓவர் அடிக்குது. ஓவர் அடித்தா என்ன, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரது தானே அப்படின்னு நாங்கள் கிளம்பிட்டு கோயிலுக்கு ரெடி ஆகிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் டைம் கிடச்சா போய் குழந்தைங்களெல்லாம் குழந்தைங்க மெயினாக கூட்டிகிட்டு போங்க. குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய் சாமி கும்பிட்டு சந்தோஷமாக வாங்க. அப்போ தான் குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு, நல்ல அறிவு, நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் நம்ம குலதெய்வம். அதனால் நமக்கு எந்த கஷ்டங்கள் வந்தாலுமே குலதெய்வம் நம்ம கூட இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நான் கிளம்பிட்டேன். நீங்களும் போயிட்டு வாங்க டைம் கிடச்சா. குலதெய்வம் யாருக்கு பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ நான் கிளம்பிட்டேன். ஓகே, பாய்.